13ஆம் வசனம், 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இங்கே தீர்க்க தரிசனமாக சங்கீதக்கார நாட்களிலாது தீர்க்க தரிசனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், சீக்கிரமாய் வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியை நியாயம் தீர்க்க நியாயாதிபதி சீக்கிரமாய் வரப்போகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பாராம். இந்த பூமியிலே பார்க்கிற அநேக ஜட்ஜிகள், எல்லா ஜட்ஜிகளும் அல்ல, எல்லா நியாயாதிபதிகளும் அல்ல, பெரும்பாலான ஜட்ஜிகள் பணத்தை வாங்கி கொண்டு அதிகாரத்திற்கு பயந்து அநீதியாய்த்தான் நியாயம் தீர்க்கிறார்கள், அநீதியாகத்தான் நியாயத்தை சொல்லுகிறார்கள். மற்றபடி நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவனவனுடைய கிரிகளுக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர், அவர் சரியாய் நீதி செலுத்துகிறவராய் இருக்கிறார், அவர் சரியாய் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அவர் நியாயம் தீர்க்கும்படியாக அவனவன் செய்த நன்மை காணாலும் தீமையான காரியமானாலும் சரியாக நியாயம் செய்யும்படியாக, சரியான ரிவார்டை பலனை கொடுக்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறவராய் இருக்கிறார். அதை குறித்துதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல இந்த எபிரேயர் எழுதின தாக்கியோன் அவர் சொல்லுகிறார், அவர் வருகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:37 வாசிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. வருகிறவர் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். சீக்கிரத்தில் அவர் வருவார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பூமியிலே முதல் முறை பூமியிலே வந்தார், அவதரித்தார். கன்னியின் வயிற்றிலே பிறந்து 33 ஆண்டுகள் பூமியிலே வாழ்ந்து அநேகருக்கு விடுதலை, சுகம், ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து, ஏன் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறின ஆண்டவர், அவர் மீண்டுமாய் சீக்கிரமாய் வருகிறவராய் இருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார் தம்முடைய சீசர்களிடத்தில். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 18ஆம் வசனத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோவான் 14:3 18ஆம் வசனமும். யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, அல்லேலூயா, உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் இந்த உலகத்துல வந்து உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் பூமியில இருக்கும்போதே நம்முடைய சீசர்களிடத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன். நமக்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் போயிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் போய் என்ன பண்றாரு? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்த பண்ணின ஆண்டவர் சீக்கிரமாய் அவர் வருகிறவராய் இருக்கிறார். அவர் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை மறுபடியும் நான் கொண்டு போய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 18ஆம் வசனத்துல இங்க இயேசுக்கு சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் உறுதியாய் சொல்லி இருக்கிறார், நான் உங்களிடத்துல வருவேன், நான் கண்டிப்பா வருவேன். சிலர் சொல்லுவாங்க கண்டிப்பா வருவேன்னு சொல்லுவாங்க, ஆள் அட்ரஸே இருக்காது. கண்டிப்பா உதவி செய்கிற சொல்லுவாங்க, அட்ரஸே இருக்காது. நிச்சயமா வருவேன் வாங்க, ஆனா நிச்சயமா வரமாட்டாங்க. நிச்சயமா வருவேன்னு சொன்னல அங்க சந்தேகம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் உங்களிடத்துல வருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் வாக்கு மாறாதவர்.
மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள். வருவேன் சொல்வார்கள், வரமாட்டார்கள். தருவேன் என்று சொல்வார்கள், தரமாட்டார்கள். இருப்பேன் என்று சொல்வார்கள், தேடியும் காண மாட்டீர்கள் மாதிரி தேடியும் காண மாட்டோம், இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். அவர் சொன்ன மாதிரி சீக்கிரத்தில் அவர் வருகிறவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், என்ன பிரதர் என்னையா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னும் வரல. 50 வருஷமா சொல்றாங்க, 100 வருஷமா சொல்றாங்க, இயேசுநாதன் வரப்போறார் வரப்போறார் சொல்றாங்க, இன்னும் ஒண்ணுமே வரலையே. இன்னும் பூமி ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது. கிறிஸ்தவங்களா இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தமாவார்கள் பார்த்தா இன்னும் அசுத்தமா தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி சபையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கேடுகட்ட நிலைமை தான் போயிட்டு இருக்குது. இன்னும் இயேசுநாதர் வரலையே என்று சொல்லி இந்த நாட்களில் நம்ம யோசிக்கலாம். ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குது என்றே சொல்வார். கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்களாம். ஆண்டவர் வருவார் சொன்னாரே, வரலையே. இயேசு சீக்கிரமாய் வருவார், இயேசு சீக்கிரம் வருவார் என்று சொன்னாரே, இன்னும் ஒன்னும் வரலையே. இயேசு சீக்கிரமா வருவார் சொன்ன ஒரு காரியம் இன்னும் நடந்த மாதிரி தெரியலையே என்று பரியாசக்காரர் கடைசி நாட்களில் எழும்புவார்கள். நான் டீனேஜா இருக்கும்போது என்னுடைய நண்பர் எங்க செட்ல உள்ள ஒருத்தர் சொல்லுவான், இயேசுநாதர் சீக்கிரம் வர போறாரா, எதுல வர போறாரு, ஃபிளைட்ல வர போறாரா, ராக்கெட்ல வர போறாரா, அல்ல கப்பல்ல வர போறாரா, எப்படா வர போறாரு? ஏன்னா அந்த நாட்கள் அங்கங்க 30 வருஷத்துக்கு முன்பாகலாம் அங்கங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு சீக்கிரம் வருகிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல வசனம் இருக்கும், மரத்துல இருக்கும், சுவற்றையில இருக்கும், எங்கேயாவது இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் இந்த 30 வருஷமாக, ஒரு 25 ஆண்டுகளாக, 2000க்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்து மிகவும் ஜனங்கள் மத்தியிலே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விழிப்புணர்வு அவர்னஸ் இல்ல, விழிப்புணர்வு இல்ல. இந்த 25 வருஷமாக அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வு இல்ல, ஒரு அக்கறை இல்ல, ஒரு ஆயத்தம் இல்ல, எச்சரிக்கை இல்ல. இந்த 25 வருஷங்களாக நானும் பார்க்கிறேன். 2000க்கு பிறகு வருகையை குறித்து வந்து நமக்குள்ள, சபைக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள கூட நிறைய அக்கறை இல்லாமல் இருக்குது. கூட்டம் கூட்டமா ஆத்துமாக்களை சேர்ப்போமா, அதெல்லாம் இதுவா இருக்கிறார்கள். ஆத்துமா சேர்க்க நல்லது. அது எதற்காக என்றால், கூட்டம் வந்துச்சுன்னா காணிக்க வரும். அப்படிதான் சிலர் ஆதாயத்துக்காக செய்கிறார்கள், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர். அப்படி நல்ல ஊழிய, நல்ல பிரபலமாக வேண்டும், அதுலதான் நோக்கமா இருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும், அதுலதான் நோக்கமா இருக்கிறார்கள். ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி போடணும், அதுலதான் நோக்கமா இருக்கிறார்கள். இப்ப உள்ள ஊழியர்கள், நவீன ஊழியர்கள், இந்த 25 ஆண்டுகளாக நான் பார்க்கிற ஊழியர்கள், இடம் ஏக்கர் கணக்குல வாங்கி போடணும், சொத்து சேர்க்கணும், ஒரு 5 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும், அதுல ரொம்ப அக்கறையா இருக்கிறார்கள். வருகை குறித்தான அக்கறை இன்றைக்கு அவர்களுக்கும் இல்ல, சபையில விசுவாசிகளுக்கும் அக்கறை குறித்தான இன்றைக்கு போதனையும் இந்த 25 ஆண்டுகள் நான் பார்க்க ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 10% தான், 10% தான் வருகை குறித்து கொஞ்சமாவது எச்சரிக்கையா இருக்கிறார்கள். ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, வருகை குறித்தான போதிக்கிறவர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டார்கள். முன்பாக 25 வருஷத்துக்கு முன்பாகலாம் 3 நாள் கன்வென்ஷன், ஒரு நாள் வருகை குறித்து கண்டிப்பா பிரசங்கர்கள் பேசுவார்கள், 2 நாள்ல நிச்சயமா வருகை குறித்து பேசுவார்கள். வருகை குறித்து எந்த விதத்திலாவது அவர்கள் சொல்லுவார், வருகை சொல்லாம அவர்கள் பிரசங்கத்தை முடிக்க மாட்டார்கள். இன்றைக்கு வெறும் ஆசீர்வாதம், வெறும் செழிப்பு, வெறும் விசுவாசத்தை குறித்து நல்லது. ஆனாலும் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஜனங்கள் மத்தியிலே வருகை குறித்தான ஒரு விழிப்புணர்வை, வருகை குறித்தான ஒரு எச்சரிக்கையை நாம் சொல்லிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி இங்கே வருவார் என்று சொல்லி அநேகர் என்ன சொல்வார்கள் என்றால் பரியாசம் பண்ணுவார்கள். வருவார் என்று சொன்னாரு, இன்னும் வரலையே. இயேசுநாதர் வருவார் வருவார் சொல்லி இன்னும் அவர் வரலையே. எல்லாம் அப்படித்தானே இருக்குது, எல்லாம் இருக்கிறது போலவே இருக்கிறது, வரலையே என்று சொல்லி கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். ஆனால் அதற்கு பதிலும் 9ஆம் வசனத்திலே இங்கே பேதுரு சொல்லுகிறார், ஏன் இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கிறார் என்று சொல்லி, தாமதிக்கிறார் என்று சொல்லி எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, ஆமென், தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்.
எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எல்லாரும் அவருடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். எல்லாரும் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும், இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அயோக்கிய மனம் திரும்பணும், குடிகாரம் மனம் திரும்பணும், விபச்சாரக்கார மனம் திரும்பணும், விக்கிரக ஆராதனைக்கார மனம் திரும்பணும், கொலைகார மனம் திரும்ப வேண்டும், ஊழல் பண்ணுகிறவங்க மனம் திரும்பணும், லஞ்சம் வாங்குற மனம் திரும்பணும். ஏன் நல்ல பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் நிறைய காரியத்துல மனம் திரும்பணும். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் நிறைய காரியத்துல மனம் திரும்பணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். யோசேப்புன்னு பேரை வைத்துக் கொண்டு விபச்சாரம் பாவம் செய்கிறார். அந்த யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடனார். ஜோசப் பேர் வைத்து கொண்டு, எல்லாரும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு 2 மனைவிகள் ஜோசப் பேர் வைத்துக் கொண்டவர். ஜோசப் பேர் வைத்துக் கொண்டு விபச்சார பாவம். தானியல் பேரை வைத்துக் கொண்டு நல்லா குடிக்கிறாங்க. தானியல் என்ற பேர் வைத்துக் கொண்டு நல்ல குடி. சாமுவேல் என்று பேர் சொல்லி அநியாயமான சம்பாத்தியம், லஞ்சம். பேரு சாமுவேல், அதனால என்ன பண்றாங்க, லஞ்சம். அந்த சாமுவேல் சொல்றாரு பைபிள்ல, அவர்லாம் கேட்டார்னா கண்டிப்பா பேரை மாத்தி இருப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்களாம் பார்த்தாங்கன்னா அவர் ஒரு பொருள் நான் இச்சிக்கலப்பா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நீதி தான் செஞ்சேன், நியாயம் தான் செஞ்சேன். உங்களுக்கு ஒரு வெள்ளியாவது இச்சித்தனா, ஒரு பொண்ணாவது இச்சித்தனா, ஒரு ஏதாவது ஒரு கழுதையாவது நான் இச்சித்தனா, ஒரு காரியத்தை கூட உங்களுடைய பொருளை நான் ஒன்று நான் இச்சிக்கல, ஒரு காரியத்துக்கு அநியாயமா உங்களுடைய பொருளை நான் ஒன்றும் வாங்கிக் கொள்ளல. அப்படிப்பட்ட சாமுவேல் பேரை வைத்துக் கொண்டு அநியாயமான சம்பாத்தியம், வாயை திறந்தாலே பொய் தான். எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ, பொய் சொல்லி அநியாயமாய் சம்பாதிக்க முடியுமோ, அப்படி இன்று இந்த நாட்களிலே காணப்படுகிறோம். பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவ பேரு, பைபிள் பேரு, ஆனா பண்றது எல்லாம் உலகத்தான விட மோசம். உலகத்தான் கூட ஒரு சில காரியத்துல கொஞ்சம் நியாயமா நீதியா இருக்கிறாங்க, உலகத்தான விட. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம எல்லாரும் நான் சொல்லல, எல்லாரையும் சொல்லல, நீங்க தவற நினைக்காதீங்க. ஒரு சில இப்படி இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களா மனம் திரும்பணும். அல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தில் நல்ல நம்ம நிறைய நல்லது, ரொம்ப நல்லது, ஆசீர்வாதம். அதே நேரத்துல வெளியே எல்லா இடத்திலும் எப்படி இருக்கணும், இங்க இருக்கிறது போல ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரும் மனம் திரும்ப வேண்டும். விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும். இவர்களா மனம் திரும்பி அந்த ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான், அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் சாட்சியா இருக்கணும். சமீபத்துல புதுசா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நபரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆசீர்வாதம் ஸ்டோர் என்று சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல புதுசா இப்பதான் கண்டுபிடிச்சதாங்க. மற்ற கடைகள்லாம் நாங்க பொருள் வாங்கிட்டு அங்க போய் வாங்கணும், நியாயமா இருக்கு, ₹1 2 குறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மற்ற கடைகள்லாம் சில கடையில வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மற்ற கடையில பொருளை காட்டிலும் அங்கே, ஏன்னா அவரு போகும்போது நல்லா சோத்திரம் தான் வாரு, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, சோத்திரன் வாரு, அல்லேலூயா பிரைஸ்லான் வாரு, அப்படிலாம் நல்லா சொல்லுவாரு. அப்படி அவர் கடையில போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பார்ப்பீர்கள் என்றால், ஏன் சொல்லணும், இப்படி 1 2 நல்லவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 1 2 கிறிஸ்தவங்க நல்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க, தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது சொல்றாரு, எனக்கு 10% கிடைச்சா போதும் பிரதர். உண்மையான ரேட்டை சொல்றாரு, நான் இவ்வளவு ரேட்டுக்கு வாங்குறேன், இது இவ்வளவு செலவாகுது, இந்த 10% தான் நான் வைக்கிறேன், அது எனக்கு போதும். வெளியே காட்டிலும் சில சின்ன பொருள் ₹2 அப்படி, சில காரியம் ₹1 2 5 10 வரைக்கும் அவர் வித்தியாசம் இருக்கு அவருடைய கடையில், மற்ற கடைக்கும் அவருடைய கடைக்கும். அப்படி இப்படியும் ஒரு சிலர் உண்மையா ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்று சொல்லிக் கொண்டு வசனம் போடு, கடை ஃபுல்லா வசனமா இருக்கும், ஆனா அநியாயமா, நான் போன முறையே சொன்ன நினைக்கிறேன், என்ன ஸ்டோர் அது, கிருபை ஸ்டோர். கிருபை ஸ்டோர்ல கிருபையே இல்லை. அல்லேலூயா. பேருதான் கிருபை, அநியாயமான விலை. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டுறாதீங்க, சொல்ல மாட்டேன். அப்படி சில இடத்துல இப்படி இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி இப்படிப்பட்டவர்களா மனம் திரும்பணும். கிறிஸ்தவ என்று சொல்லி, அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் என்று சொல்லி, ஆவிக்குரிய சபைக்கு போகிற என்று சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து, அநியாயமான சம்பாதியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டி ஆண்டவர் அவர் தாமதிக்கிறார் ஒழிய, அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவர் ஒரு நாளும் தாமதிக்கிற ஆண்டவரே அல்ல. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஒருவேளை 23 வருஷத்துக்கு முன்பாக இயேசு வந்திருப்பார் என்றால்,
நான் நரகத்துக்கு போயிருப்பேன். என்ன அப்ப ரட்சிக்கப்படல, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. பாவத்துல இருந்தேன், துன்மார்க்கத்துல இருந்தேன், ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்துல இருந்தேன், குடித்து வெறித்து துன்மார்க்கனாய் இருந்தேன். இந்த பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏதோ அவருடைய ஊழியத்தை, சிறு ஊழியத்தை செய்து அவருடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பதற்காக நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில ஆண்டுகள் தாமதித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என்னை போல பாவிகள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்களாம் மனம் திரும்பணும். குறிப்பா டாக்டர்ஸுக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. எந்த அளவிற்கு அநியாயம் பண்ண மனசாட்சியே இல்ல, மனசாட்சி செத்து போய் கிடக்கிறார்கள். ஏதோ 100-1-2 இருக்கலாம் உண்மையா மனசாட்சிக்கு பயந்து. ஆனா பெரும்பாலும் 90% அதிகமாக மனசாட்சி செத்து போய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி துணிகரமாய் பணம் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அவங்களா மனம் திரும்பணும். இன்னும் பல எல்லா தொழிலும் அப்படி இருக்கிறாங்க. ஒன்லி மருத்துவத்துறை மாத்திரம் இல்ல, கல்வித்துறையில் அப்படிதான் இருக்கிறார்கள். காலேஜ் மற்றும் ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூல், கிறிஸ்தவ காலேஜ் அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள். இவங்களா மனம் திரும்பணும். ஊழியத்துல உண்மை இல்லாதவர்கள், அநியாயமாய் விசுவாசத்துல பொய் சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து கோடி கோடியாய் சொத்து சேர்க்கிறவர்கள், ஏக்கர் கணக்குல குடும்பத்திற்கு தாம் பெயரிலும் ஏக்கர் ஏக்கரா வாங்கி போட்டு இப்படி வஞ்சிக்கிற ஊழியர்கள் மனம் திரும்பணும். விசுவாசிகள் மனம் திரும்பணும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் தாமதிக்கிறது எதற்காகனா, நம்ம எப்படியாவது மனம் திரும்பி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தாமதிக்கிறார். எப்படியாவது இந்த ஆண்டிலாவது மனம் திரும்பிடுவான், இந்த ஆண்டிலாவது மனம் திரும்பிடுவான். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்று இந்த வருஷத்துல இந்த ஊழியக்காரன் மனம் திரும்பான், இந்த விசுவாசி மனம் திரும்பிடும், இந்த சபை மனம் திரும்பிடும் என்று சொல்லி பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த வருஷம் தயவு செய்து இந்த வருஷம் ஒரு வருஷம் பொறுமையா இருக்கும். இதா வெட்டி போட அந்த எப்படி அந்த ஊமையை இயேசுக்கு சொல்லுகிறார், இது கனி கொடுக்கல, இது எதுக்கு வேஸ்டா, எதுக்கு நிலத்தை ஏன் கெடுக்கணும், இதை வெட்டி போடணும் என்று எஜமான் சொன்னபோது அங்கே மேலேக்கா இந்த ஒரு வருஷம் நான் கொத்தி எரு போடுறேன், இந்த ஒரு வருஷம் எப்படியாவது கனி கொடுத்து விடும் என்று சொல்லித்தான் அங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எப்படியாவது என் மகன் மனம் திரும்பிடுவான், எப்படியாவது என் மகள் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது மனம் திரும்பிடுவார்கள் என்று தான் இயேசு தாமதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவா இருந்தாலும் மனம் திரும்ப ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு தெரியும், அதுல மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசு தாமதிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நீங்களும் நானும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அவரோடு கூட நம்ம எதிர்கொண்டு செல்ல ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா ரெடியா இருக்கணும். இயேசுக்கு சீக்கிரமாய் வருகிறவராயிருக்கிறார். சரி, அவருடைய வருகைக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும்? அவர் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட வருஷத்தில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லல. சமீபத்தில் கூட 1-2 பேர் அப்படி சொல்லி வம்பல மாட்டிக்கிட்டாங்க. இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து வரப்போறாரு என்று சொல்லி சமீபத்துல இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட நாள்ல வரப்போறாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அப்படி இந்த நாள்ல வருவன் இயேசு எங்குமே சொல்லல. இந்த வருஷத்துல வருவன் என்று இயேசு எங்குமே சொல்லல. இப்ப 2024 இயேசு வருவன் எங்குமே சொல்லல. இந்த மாதத்துலதான் வருவன் என்று இயேசு எங்குமே சொல்லல. இந்த குறிப்பிட்ட நாள்ல வருவன் என்று இயேசு வேதத்துல எங்குமே சொல்லல. ஆனால் அவருடைய வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியிலே நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக வேதத்துல சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பாக பூமியில எப்படிலாம் நடக்கும், என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி தெளிவாக வேதத்துல சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24 வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனித்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவிற்கும் அடையாளம் என்ன ஆண்டவரே? இந்த உலகத்துல அந்த முடிவுக்கு முன்பாக என்னெல்லாம் நடக்கும் என்று சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார், ஒரு முக்கியமான 7 காரியங்களை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் போது நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த
அடையாளங்களா நடந்து முடிந்த உடனே என்னுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அதுல முதல் ஒரு காரியம் இயேசு சொன்னார், 4ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். கடைசி நாட்களிலே கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், கள்ள உபதேசம் கடைசி நாட்களில் எழும்பும், கள்ள ஊழியர்கள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவாக சொல்லுகிறார். அதே நேரத்தில் கள்ள ஆராதனையும் கடைசி நாட்களில் எழும்பும். இந்த கள்ள ஊழியர்கள் மூலமாக, கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாக சபைக்குள்ளாக கள்ள உபதேசங்கள் நுழையும். இந்த நாட்களில் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள ஆராதனை நடத்துபவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக எழும்பி விட்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாகலாம், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு இல்ல. கள்ள போதனைகள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள ஆராதனைகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமாய் தமிழ்நாட்டில் இல்ல, எல்லாம் வெளிநாட்டுல இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெங்களூர் பட்டணம் வந்தது, சென்னை பட்டணம் வந்தது, இப்ப திருநெல்வேலி மாவட்டத்திலும் கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள உபதேசம். நீ எப்படி வேணா வாழ், இஷ்டம் போல வாழ், ஒன்லி கிருபதா, ஆண்டவருடைய பாவத்தை எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார், இனிமேல் நீ செய்ய போகிற பாவங்களா இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார், நீ எப்படி வேணா வாழலாம் என்று அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் இன்றைக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து விட்டன. கள்ள ஊழியர்கள் துணிகரமாய் இன்றைக்கு பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவையே குறை சொல்லி பிரசங்கிக்கிற அவங்களுக்கும் ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து பண்ண உபதேசமே சரியான உபதேசம் அல்ல, அப்படியே சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க டீச் பண்றாங்க. இன்றைக்குள்ள சில கள்ள போதகர்கள் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரம் தான் உலகத்திலே சிறந்த போதனை. உலகத்திலே சிறந்த போதனை இந்த மலை பிரசங்கம் தான். இந்த மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து அங்க கண்டம் பண்ணி பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு சொல்லி பேசுகிறார். அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கத்தை, அந்த உபதேசத்தை இது தவறான உபதேசம் என்று சொல்லி பிரசங்கிக்கிற துணிகரமான ஊழியக்காரர் எழும்பி விட்டார்கள். இவர்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க, ஆவிக்குரிய போதகர்களை இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த நாட்களிலே நல்ல சத்தியத்தில் நின்ற ஊழியக்காரர்கள், வசனத்தில் நின்ற ஊழியக்காரர்கள், முழங்கால நின்று ஜெபித்த ஊழியக்காரர் இன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க வேண்டாம் சொல்லி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம மாவட்டத்தில் சத்தியத்துக்காக நின்றவர்கள் இன்றைக்கு கள்ள ஊழியரோட கை கோர்த்து கள்ள ஊழியர்களுடைய ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்க. எப்படி வைக்க முடியும்? சத்தியத்துக்காக நிற்கிற ஊழியர்கள், சத்தியத்தை பேசுற ஊழியர்கள் கள்ள ஊழியக்காரோட ஐக்கியம் வைத்திருக்கவே முடியாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்து அவங்களால் வைக்க முடியாது, சத்தியத்துக்காக நிற்கிறோம். ஆனா இன்னைக்கு நல்ல வளர்ந்த ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள், சத்தியத்துல நின்ற ஊழியர்களும் இன்னைக்கு கள்ள ஊழியர்களோட இன்னைக்கு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது மிகவும் வேதனையா இருக்கிறது. ஏன்னா வஞ்சகம், இன்னைக்கு சாத்தா அப்படிதான் வஞ்சிப்பான். இன்னைக்கு சத்ரு இன்னைக்கு கடைசி நாட்களிலே கள்ள ஊழியர்கள் மூலமாக அநேக நல்ல ஊழியர்களும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல விசுவாசிகளும் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீங்களும் நானும் சத்தியத்துல தெளிவா இருக்கணும். கள்ள ஆராதனை இன்றைக்கு சபையில, கள்ள ஆராதனை இன்னைக்கு சபையில நுழைந்து விட்டது. எப்படி வேணா ஆராதிக்கலாம், இஷ்டம் போல ஆராதிக்கலாம். ஆண்டவரை ஆராதிப்பதில் மிகவும் கவனமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், சாக்கரனை ஆண்டவர் ஆராதிக்கணும், பயபக்தியோட ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. இந்த குத்துப்பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அசிங்கமா இருக்கு, ஆபாசமாய் ஆடி ஆபாசமான பாடலே பாடுறான் எங்க பிரசங்க பீடத்துல. ஆனா எப்படி துணிகரமாய் பாட முடியுது எனக்கும் தெரியல. அதை கேட்டு கை தட்டி விசிலடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஒரு சின்ன ஒரு 100-200 கூட்டம் இருக்குது. ஆபாசமான பாடல் பிரசங்க பீடத்துல, சினிமா பாடல். அப்ப எந்த அளவிற்கு பாருங்க, கள்ள ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். இந்த கள்ள ஊழியர் கூட கை கோக்குறவர்களும் என்ன சொல்லுவாங்க, கூட்டாளி தான். கள்ள ஊழியர் கூட கள்ள போதனை, கள்ள ஆராதனைக்கு அவர்கள் கை கொடுக்கிறவர்களும் இவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான்.
ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும், அடையாளம் நடக்கும். வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு ஒரு அற்புதம் சொல்றான், போன் நம்பர்ல அக்கௌண்ட்ல பணம் விடுறா, இங்க மூத்தவங்களுக்கு போய் விழுந்து கிடக்குறாங்க. சத்தியத்தை பேசுற ஊழியக்காரர் அவங்ககிட்ட போய் விழுந்து கிடக்குறாங்க. எனக்கு வேதனையா இருக்குது. சென்னையில பிரபலமான ஊழியர், நல்ல சத்தியத்தை பேசுகிற ஊழியர், கள்ள ஊழியக்காரனை 3 நாள் கூப்பிட்டு பயன்படுத்துறாரு. அவன் வஞ்சிக்கப்பட்டவன், கேரளாக்காரன். இன்னைக்கு நிறைய கேரளால இருந்து எப்படி ஆப்பிரிக்கால இருந்து உலகம் எங்கிலும் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர் எழும்போது போல இந்தியாவில இருந்து அதிகமாய் கேரளால இருந்து நிறைய நல்ல ஊழியர் நிறைய இருக்கிறாங்க. கள்ள ஊழியக்காரனும் கேரளா இருந்து நிறைய எழும்புறாங்க. அங்கே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா பேரை சொல்லுவாங்க, உங்க தாத்தா பேரை சொல்லுவாங்க. அது சொல்லி என்னத்துக்கு? நீ எப்படி இருக்க, நீ பரிசுத்தமா எச்சரிக்கிறது தான் ஒரு தேவ மனுஷன் வெளிப்பாடு. தாத்தா பேரை சொல்றது, அப்பா பேரை சொல்றது, இன்சல சொல்றது, இதெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. பரிசுத்தத்தில் அது 1 இன்ச்சு கூட நம்ம வளர்க்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியம் பயபக்தியில 1 இன்ச்சு கூட, 1 சென்டிமீட்டர் கூட அது நமக்கு வளர்ச்சி உண்டாக்க முடியாது. அப்பா பேரை சொல்றதுனால, தாத்தா பேரை சொல்றதுனால. இதை கேட்டு, இப்படி சொல்றதை கேட்டு 3 நாள் ஒரு பெரிய ஒரு சபை சென்னையில, அந்த அந்த யூடியூப் லிங்க் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. இப்படிப்பட்ட ஊழியக்காரலாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுறாங்களே என்று சொல்லி வேதனையா இருக்கிறது. அதனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பிரபலமான ஊழியர் இருக்கிறார். ஒரு பாட்டு பாடிட்டா போதும், ஒரு யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டா போதும், ரட்சிக்கப்பட்டானா இல்லையே தெரியல, உடனே ஏத்து சபையில ஆயிரக்கணக்கான முன்பாக உடனே ஏத்துறது. அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, அபிஷேகப்பட்டிருக்கிறானா, ஆண்டவர் பிரியமா இருக்கிறானா, அதெல்லாம் முக்கியம் இல்ல. யூடியூப்ல பிரபலம் ஆயிட்டான், உடனே சபையில உண்டு அவனை பயன்படுத்து. வஞ்சிக்கப்பட்ட அனுபவம். ஜாக்கிரதையா இருக்கணும். மூத்த ஊழியர்களே, வளர்ந்த ஊழியர்களே, சத்தியத்தை பேசுகிற ஊழியர்களே இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய், விழிப்பாய், எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த வஞ்சகத்திலிருந்து எப்படி நம்ம காப்பாற்றப்பட முடியும் என்றால், ஒன்னே ஒண்ணு வசனம், 2வது பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரோடு நம்ம இணைந்திருப்போம் என்றால், வசனத்தில் நம்ம உறுதியாய் நிற்போம் என்றால், கள்ள ஊழியனோட நம்மால் கை கோர்க்கவே முடியாது. அல்லேலூயா. அதனால எத்தனை இழப்பு வந்தாலும் கவலை இல்லை. நான் சில காரியத்துல கரெக்டா இருக்கிறேன், சிட்டா தான் இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு பிரியமா தான் வாழ விரும்புறேன். சத்தியத்திற்காக நான் எதையும் செய்ய தயார். ஆனால் கள்ள ஊழியர்களோட ஒரு நாளும் கை கோர்க்கனால முடியாது. துர் உபதேசக்கான ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டவருடைய ஐக்கியம் வேண்டவே வேண்டாம். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவருடைய ஐக்கியமே நமக்கு தேவையில்லை. நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலே, வசனத்தோடு உள்ள ஐக்கியத்திலே, சத்தியத்திலே நம்ம நின்றால் போதும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிற இந்த கடைசி நாட்களே இப்படிப்பட்ட வஞ்சகர்கள், கள்ள ஆராதனை செய்கிற ஊழியர்கள், இன்றைக்கு அதிகமாய் பிரபலமாய் கொண்டு வருகிறார்கள். குறிப்பா நான் ஓப்பனா சொன்னேன், ஜான் ஜெபராஜ் ஜாக்கிரதையா இருக்கணும். கள்ள ஊழியக்காரன், நல்லா வளர்ந்த இடம் நல்ல இடம், ஆனா இப்ப அது கலையா மாறிச்சு. வளர்ந்த இடம் நல்ல இடம், ஆவிக்குரிய சபை ஏஜி சபையில தான் வளர்ந்தது. ஆனா இன்றைக்கு திசை மாறி இன்னைக்கு கள்ள ஊழியர் கூட ஐக்கியம் வைத்துக் கொண்டு, இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், நான் கிரேஸ் பிரீச்சர் தான் என்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரன் கை கொடுத்து இருக்கிறாங்க. நல்ல ஊழிய எப்படி ஐக்கியமா இருக்க முடியும் என்னால தெரியல. இப்படிப்பட்ட கள்ள ஊழியக்காரனோட எப்படி நல்ல ஊழியக்காரர்கள் ஐக்கியமா இருக்கிறார்கள் என்று என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாய் இந்த கடைசி நாட்களிலே நாம் காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களுக்கான அடையாளங்கள் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு தான் ஆராதனை சொல்வார்கள், இயேசுவுக்கு தான் ஆராதனை. ஆனா பண்ணுகிற காரியம் எல்லாம் அந்தி கிறிஸ்துவுடைய காரியம், பிசாசுக்குரிய காரியம். ரொம்ப ஜாக்கிரதை. ஆராதனை என்றாலே ஒன்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்க, செட் பண்ணி வைத்திருங்க. ஆராதனை என்றாலே பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. ஏது அந்த ஆராதனை மாத்திரம் அங்கீகரிக்கிறது. ஆட்டம் பாட்டம், அரகுர டான்ஸ், அரகுர உடை போட்டு, குத்தாட்டம் போட்டு, கலர் கலரா லைட்ட போட்டு, இப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவர் அருவருக்கிறார ஒழிய அந்த ஆராதனை ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். இவன் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா சினிமாக்காரனோட மோசமான ட்ரெஸ் போட்டு, சினிமாக்கார மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடிக்கொண்டு எல்லாம் பார்க்கும்போது வேதனையாய் இருக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது. இந்த ஆராதனை நமக்கே அருவருப்பா இருக்கும் போது
ஆண்டவர் எவ்வளவு அருவருப்பார். அதனால ஆராதனை என்றால் பரிசுத்தம், பயபக்தி இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இதுதான் ஆராதனை. பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறது ஆராதனை, முழு இதயத்தோடு ஆராதிக்கிறது ஆராதனை. ஆட்டம் பாட்டம் ஆராதனை ஆண்டவர் அருவருக்கிற ஆராதனை, ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆராதனை இல்ல. இதுல தெளிவா இருங்க. அங்க போட்டா மீட்டிங் ஆட்டம் பாட்டம் போயிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சத்தியத்துல உறுதியா நில்லுங்க. ஆராதனை என்றாலே மைண்ட் செட்டப் பண்ணிக்கங்க. பரிசுத்தமாய் ஆராதிக்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. ஆகையினால இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்கும். அதற்கு பின்பு ஆண்டவர் சொன்னார், இங்கே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் நடக்கும், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவோம். இப்ப சமீபத்தில் நம்ம யுத்தம் அதிகமா கேள்விப்படுகிறோம். 20ஆம் நூற்றாண்டு யுத்தங்களின் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டு யுத்தங்களின் நூற்றாண்டு. ஏனென்றால் அதுலதான் முதலாம் உலக போர் வந்தது, 2ஆம் உலக போர் வந்தது, மற்றும் சின்ன சின்ன போர், நிறைய போர். இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமான போர் உலகத்திலே சம்பவித்து இருக்கிறது. ஆகினால தான் சொல்லுகிறார்கள் 20ஆம் நூற்றாண்டு யுத்தங்களின் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆகினால இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன. இப்பொழுதும் நம்ம கேள்விப்பட்டுக் கொண்டு வருகிறோம். சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது, இஸ்ரேல் பாலஸ்தீனா, இஸ்ரேல் காசா, இப்ப இஸ்ரேல் ஈரான். இந்த போர் அது உலக போருக்கான காரியத்திற்கும் உலக போருக்கான அந்த ஆரம்பத்திற்கும் இது அடையாளமா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஆனால் உலக போர் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அந்த உலக போருக்கு முன்பாக அது சம்பவிக்கும் போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கான அடைந்த யுத்தங்களின் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டு யுத்தங்கள் அதிகமாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முக்கிய அடையாளங்கள். அடுத்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், இன சண்டை, நிற சண்டை, மத சண்டை. நம்ம ஊர்ல மத சண்டை, இஸ்லாம் கிறிஸ்தவர்கள், சரி இந்த இஸ்லாம் இந்துக்கள், இப்படிப்பட்ட மத சண்டை. இந்துக்கள் கிறிஸ்தவர்களை போட்டு அடிக்கிறார்கள். இதெல்லாம் மத சண்டை. மற்றும் ஜாதி சண்டை. நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல ஜாதி சண்டை, எங்க பார்த்தாலும் ஜாதி சண்டை, ஜாதி கலவரம். இதெல்லாம் கடைசி நாட்களே அதிகமாய் காணப்படுவதற்கான காரணம் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அடுத்தது பாருங்க, ஜனத்துக்குமாய் ஜனம், ராஜ்யத்துக்குமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய் இது நடந்து முடிந்து விட்டது என்று நான் சொல்ல முடியும். கொரோனா கொள்ளனை மறக்க முடியாது யாராலும். உலகமே ஸ்தம்பித்தது, உலகமே முடக்கி விட்டது, உலகமே முடங்கி விட்டது. மற்றும் அந்த கொடிய நோய் நிமித்தம் கோடிக்கணக்கான மரித்தார்கள். கொரோனா மூலமாக கோடிக்கணக்கான மரித்தார்கள். உலகமே ஸ்தம்பித்து விட்டது, உலகமே நின்று போய்விட்டது என்று சொல்லலாம். அப்படி இந்த கொரோனா உலகத்துல தெரியாத ஆளே இல்லை. 2020, 2021 நமக்கு தெரியும். உலகம் முழுவதிலும் இந்த கொள்ளை நோய் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியது. அநேக ஜனங்கள் குவியலா மரித்தார்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகமெங்கிலும் மரித்தார்கள். அப்படி இயேசு சொன்ன இந்த காரியம் நிறைந்து விட்டன. பூமி அதிர்ச்சி, பல நாடுகளில் பூமி அதிர்ச்சி. இந்த ஜனவரியிலே சைனால பூமி அதிர்ச்சி வந்தது. பல நாடுகளே ஒரு 50 வருஷம், கொஞ்சம் நெட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த 50 வருஷத்துக்குள்ளாக பல பூமி அதிர்ச்சிகள், ஏராளமான ஜனங்கள், கோடியான ஜனங்கள் மரித்து இருக்கிறார்கள். இயேசு சொன்ன எல்லா சம்பவங்களும் பூமியிலே நிறைவேறிவிட்டன. அல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னும் அவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இந்த கடைசி காலத்துல என்னென்னலாம் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் எழுதி வைத்து இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம். கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறியாதவர்களையும் சுபாவ அன்பில்லாதவர்களையும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தரித்து மறுதலிகளாயும் இருப்பார். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி இங்க பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தெளிவாக 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த கடைசி நாட்களிலே என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது அது எல்லாமே நடந்து விட்டன. இந்த பவுல் சொன்ன இந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்க ஒவ்வொன்றும் நீங்க நிதானமாய் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அத்தனை காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியரா இருப்பாங்க, தற்பிரியரா இருப்பார்கள், பணப்பிரியரா. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி. ஜெயலலிதாக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை வாரிசு? ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, 2 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி சொத்து என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுத்துக்கும் இல்லாம போயிடுச்சு. இந்த அமைச்சர்கள் 10 வருஷம் ஆட்சி செய்த அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல தான் இந்த இந்தியாவோட கடனை அடைக்கலாம். அவ்வளவு கோடி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. சொந்த தீவுலாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. சொந்த வெளிநாட்டுல அயர்லாந்து சொந்த தீவு இருக்கா சில அமைச்சர்கள் தான். இப்படி என்னன்னா பணப்பிரியர். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி, இன்னும் கோடி கணக்குல பணம் சம்பாதிக்கணும், அதுலதான் அவங்க பிரியமா இருக்கிறாங்க. அப்படி பணப்பிரியராகவும் இந்த கடைசி நாட்களில் இருப்பார்கள். அகந்தை வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் அடுத்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும். நம்ம எவ்வளவு நன்மை செய்தாலும் என்ன இருக்குது? நன்றி அறிதல் இருக்காது. அப்படி நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இந்த கடைசி நாட்களே பரிசுத்தத்தை குறித்து இன்றைக்கு ரொம்ப போதிக்க வேண்டியது இருக்குது, அதிகமாய் பேச வேண்டியது இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள் நிறைய காரியங்கள். பரிசுத்தத்தை எந்த விதத்துல கெடுக்கலாம் என்று சொல்லி நம்மை சுற்றிலும், விசேஷமா நம்ம கையில, போன்ல, செல்போன்ல, இன்டர்நெட்ல இப்படி பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியம் நம்ம கையிலே இருக்குது, வேற எங்கேயும் போக வேண்டாம். அப்படி பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பே இல்லாதவர்களாயும். இயற்கையாகவே மனுஷனுக்குள்ள ஒரு சுபாவ அன்பு இருக்கு. இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக ஆண்டவர் சுபாவ அன்பு வைத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த சுபாவ அன்பு கூட இன்றைக்கு பார்க்க முடியல. பெத்த தாய் தன் பிள்ளையை கொல்றான், பெத்த மகன் தகப்பனை கொல்றான், கொஞ்சம் சொத்துக்காக, பணத்திற்காக. இப்படி சின்ன சின்ன காரியத்திற்காகலாம் பெத்த தாய் பிள்ளைகளை கொல்வது, பெத்த மகன் தகப்பனை கொல்வது, உடன் பிறந்த சகோதரர்கள் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன ஒரு காரியத்திற்காக, சொத்திற்காக இன்றைக்கு கூட பிறந்த சகோதரனை கொலை செய்கிற அளவிற்கு இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாக. கடைசி நாட்களை இங்க வேதம் சொல்க சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்ல, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோரை சிலர் அப்படி துணிகரமா பகைக்கிறார்கள். நல்லதா செஞ்சிருப்பார்கள், ஆனால் இவர்கள் தீமை செய்வார்கள். நன்மை செய்ததற்கு பதிலாக அவர்கள் செய்வது தீமை செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களா இந்த நாட்களில் நம்ம பார்க்க, துரோகிகளாயும் பகைக்கிறவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். நாட்கள் அதிகமா தேவ பிரியராய் நம்ம இருக்கணும், சுகபோக பிரியராய் காணப்படக்கூடாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி வேதம் சொல்லி, இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம் கண்களுக்கு முன்பாக நாம் காணலாம். காரணம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வேதம் சொல்லுகிறது, 13ஆம் அதிகாரம் 16, 17, 18 அந்த வசனங்களிலே அங்கே அந்த கிறிஸ்துடைய நம்பரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அந்த முத்திரையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது வலது கைகளிலாவது அல்லது நெற்றியிலாவது அந்த முத்திரையை தரிப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் இப்பொழுது பல நாடுகளிலே, பல தேசத்திலே இந்த சிப்பு இப்ப பொருத்தப்படுகிறது. சிலர் அதை விரும்பி அந்த சிப்பை தன்னுடைய கரத்திலே பொருத்துகிறார்கள். சமீபத்துல ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மனுஷனுடைய கையில அப்படி ஒரு சர்ஜரி, ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி கொஞ்சம் தடியான ஊசி உள்ள ஏற்றி அதுல ஒரு சிப்பு உள்ள தள்ளுறார்கள். இந்த இடத்துல இந்த சிப்பை உள்ள தள்ளிட்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒட்டிடுறார்கள். அப்ப என்ன பண்றான், அவன் போயிட்டு கார் முன்னாடி இப்படி காட்டுறான், கார் ஓபன் ஆயிடுது அந்த சிப்பு மூலமா. அதற்கு பின்பு ஒரு கடைக்கு போகிறான், ஒரு பொருளை வாங்குறான். பொருளை வாங்கின பின்பு அந்த பொருளை ஸ்கேன் பண்றதுக்காக அந்த மிஷினை காட்டுறான். இவன் இப்படி கையை காட்டினான், அவ்வளவுதான். இந்த மிஷின் முன்பா கையை காட்டினான். கையை கொண்டா அவன் ஷாக் ஆகிறான். அதிர்ச்சி ஆன உடனே எப்படின்னு கேட்கறான். இவன் சொன்ன மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஆனா இவன் கையில என்ன இருந்தது?
சிப்பு பொருத்தியிருந்தான். இந்த சிப்பை இன்றைக்கு உலகத்திலே பலர் வரவேற்கிறார்கள். ஏனென்றால் இந்த சிப்பு கையில பொருத்திட்டா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வேண்டாம், ரேஷன் கார்டு வேண்டாம், டிரைவிங் லைசன்ஸ் வேண்டாம், பான் கார்டு வேண்டாம், அல்லது அந்த ஓட்டர் ஐடி எதுவுமே வேண்டாம், உங்க பேங்க் புக்கோ பாஸ்புக்கோ எதுவுமே வேண்டாம். இந்த சிப்பு பொருத்திட்டா போதும். நீங்க சும்மா கடைக்கு நீங்க கைவீசி என்று சொல்லி நீங்க சும்மா கைவீசிட்டே போலாம். அல்லேலூயா. ஒரு கடையில பொருள் வாங்கிட்டா நீங்க ஒண்ணும் பண்ணது இப்படி நான் போன்ல சில நேரத்துல பணம் எடுத்து போல ஸ்கேன் பண்ணிடுவேன். நீங்க ஒண்ணும் பண்ண கை நீட்டினா போதும், ஸ்கேன் ஆயிடும். ஆகையினால இதை வரவேற்கிறாங்க. சிலர் பர்ஸ் கொண்டு போய் மறந்துடுவாங்க, பணத்தை கொண்டு போய் மறந்துடுவாங்க. சிலர் வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போறவங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு விரும்புவார்கள் என்றால் நேரா போய் பொருளை வாங்கி கை காட்டினா போதும், இந்த கையை நீட்டிட்டா போதும், ஸ்கேன் ஆயிடும். பொருளை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அக்கௌண்ட்ல அப்படியே என்ன ஆயிடும், டெபிட் ஆயிடும். இதை வந்து அநேகர் மேல் நாடுகளே இதை வரவேற்கிறார்கள். ஆனா இதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய முக்கியமான காரியம் என்பது அநேகருக்கு தெரியாது. இதை அநேகர் வரவேற்கிறார்கள். இது முதலாவது எதற்காக இந்த காரியம் செயல்படுத்துது என்றால் மிருகத்திற்காக செயல்படுத்தப்பட்டது. மிருகத்திற்குள்ளாக அந்த சிப்பை பொருத்துவார்கள் என்றால் அந்த காட்டுக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் அதை வந்து ஈஸியா கண்டுபிடித்து விடலாம். ஜிபிஎஸ் பொறித்து விடுவார்கள், அது ஈஸியா நம்ம கண்டுபிடித்து விடலாம். அதற்காகத்தான் அந்த சிப்பு பயன்படுத்துறார்கள். இரண்டாவது, அறிவியல் சம்பந்தமாக ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு கண்டுபிடிக்க முடியாத கொடிய வியாதி இருக்கும் என்றால் அந்த சிப்பை உள்ள அனுப்புவார்களாம். அந்த சிப்பு மூலமாக எவ்வளவு மைனூட்டான வியாதியா இருந்தாலும் கிருமி இருந்தாலும் அதை கண்டுபிடித்து விடுமா. அது சயின்ஸுக்காக இரண்டாவதாக அதை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது அது எல்லா காரியத்திற்காகவும் அதை பயன்படுத்த இப்பொழுது உலகம் வரவேற்கிறது, மக்கள் வரவேற்கிறார்கள். ஏன்னா எந்த கார்டு வேணாம், கையில எந்த ஒரு கார்டும் தேவையில்லை, அந்த சிப்பு மாத்திரம் கையில பொருத்திட்டா போதும். நம்ம எந்த பொருளும் வாங்கலாம், எந்த இடத்துக்கும் போகலாம், எந்த காரியத்தையும் செய்யலாம். பணமே தேவைப்படாது, கிரெடிட் கார்டு தேவைப்படாது, எந்த ஒரு கார்டும் தேவைப்படாது. ஆகையால இதை உலகம் வரவேற்கிறது. இந்த சிப்பை இன்றைக்கு உலக நாடுகள் முன்பாகவும் கட்டாயப்படுத்த உலக நாடு முன்பாகவும் நாடுகள் எல்லா நாடுகளுக்குள்ளாகவும் கட்டாயப்படுத்துவதற்கான காரியங்கள் மிகவும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆகிய ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சிப்பு பொருத்தணும். இப்பொழுது நம்முடைய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் சொல்வார்கள் என்றால் ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, சிப்பை மாத்திரம் கையில பொறித்திடவே கூடாது. அந்த சிப்பை பொருத்தினாதான் உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில உங்களுக்கு பொருள் தரணும்னா பரவாயில்ல, அந்த சிப்பை பொருத்தினாதான் நீங்க அந்த பொருளை வாங்க முடியும்னா அப்படிப்பட்ட பொருள் வேண்டாம். அப்படி கொண்டு வருவார்கள், கட்டாயப்படுத்துவார்கள். இப்ப எப்படி இந்த கொரோனா நாட்களிலே ஊசி போட்டாதான், அந்த வேக்சின் போட்டாதான் நீங்க வந்து பயணிக்க முடியும், விமானத்துல போக முடியும், அல்லது இந்த ட்ரெயின்ல போக முடியும் என்று கொஞ்சம் அப்படியே கட்டாயப்படுத்தினாங்க. அதுக்கு பயந்து நிறைய பேர் போட்டாங்க. அதே மாதிரி கொண்டு வருவார்கள். நீங்க இந்த சிப்பு பொருத்தினாதான் நீங்க வந்து விமானத்துல போக முடியும், விமானத்துல கண்டிப்பா போய் வேண்டிய சூழல் இருந்தால் என்ன செய்வார்கள், ஓடுவார்கள். இந்த சிப்பு பொருத்தினாதான் நீங்க ட்ரெயின்ல பயணிக்க முடியும், இந்த சிப்பு பொருத்தினாதான் நீங்க பஸ்ல பயணிக்க முடியும். அந்த ஸ்கேன் பண்ணி தான் உங்களை பஸ்ல ஏத்துவாங்க, ட்ரெயின்ல ஏத்துவாங்க, விமானத்துல ஏத்துவாங்க. ஆகையினால அப்படிப்பட்ட கட்டாயத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனா இதெல்லாம் கட்டாயப்படுத்தி நெருக்கிற சூழ்நிலையில் தான் இயேசு வருவார் என்று வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உலக நாடுகள் இதை வரவேற்கிறது. இந்த சிப்பை உலக நாடுகள் வரவேற்கிறது. ஏன்னா இதனால நிறைய நன்மை இருக்குது என்று சொல்லி உலக நாடுகள் வரவேற்கிறது. அநேகர் இதை வரவேற்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சிப்பை பொருத்துகிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அது அந்தி கிறிஸ்துவின் நம்பர். அந்த நம்பரோட தான் அந்தி கிறிஸ்துவுடைய நம்பரை இணைப்பார்கள். அவர்கள் பொறுத்துற அந்த சிப்ல தான் அந்தி கிறிஸ்துவுடைய நம்பரை இணைப்பார்கள். ஆகிய புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இந்த சிப்பை வலது கையிலோ அல்லது நெற்றியில பொருத்தினால்தான் சரியா இருக்கும் என்று சொல்லி அறிஞர்கள், விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆகினால்தான் இப்ப அநேகர் வலது கையில அதை பொருத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகிய நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 13ஆம் அதிகாரத்திற்கு உலகம் வந்துவிட்டது. இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இப்பொழுது சமீபத்தில் ஒரு போதகர் என்கிட்ட பேசினார். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஊழியர் வருகை குறித்து பேசுகிற ஒரு ஊழியர் சொன்னாராம், மீண்டும் ஒரு புதிதான ஒரு கொடிய வியாதி, கொரோனா போல ஒரு கொடிய ஒரு வியாதி எழும்புமா, பரவுமா, அது உலகம் எங்கிலும் அது பரவுமா. இந்த வியாதிக்கு வந்து கண்டிப்பாக கையில வந்து சிப்பு அணியணுமா. அந்த சிப்பு அணிந்தால்தான் எந்த ஒரு இடத்திற்கு போக முடியுமா. ஏன்னா அந்த சிப்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சிப்ல வந்து இவருக்கு அந்த வியாதி இருக்குதா, அந்த அறிகுறி இருக்குதா, இந்த எப்படி கொரோனா அறிகுறி
என்ன செய்வாங்க? ஏதோ ஒன்று அடிச்சு நெத்திலாம் பார்த்தாங்க, டெம்பரேச்சர் பார்த்தாங்க. பாத்தீங்களா? போற இடத்துலாம் பார்த்தாங்க. இந்த AK-47 மாதிரி கையில வச்சிருந்தாங்க. அப்படி பார்ப்பாங்க டெம்பரேச்சர். அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த வியாதி இருக்குதா, அந்த அறிகுறி இருக்குதா என்று சொல்லி இந்த சிப்பை பார்த்து இந்த பொருத்தினால்தான் அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கு அளவு பண்ணுவார்கள் என்று சொல்லி, ஆகையினாலே புதிதாக ஒரு கொடிய வியாதி வரப்போகுது, உலகம் எங்கிலும் அந்த வியாதி பரவ போது. இந்த காரியத்தை வைத்துக் கொண்டு, இந்த கொள்ளை நோயை வைத்துக் கொண்டு இந்த சிப்பை ஈஸியாக ஜனங்கள் மத்தியிலே ரீச் பண்ணி விடலாம், கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று சொல்லி தீவிரமாய் செயல்படுத்திக் கொண்டு வருவதாக அந்த ஊழியர் சொன்னதாக இந்த போதகர் என்கிட்ட சொன்னார். ஆகினாலே நீங்கள் நானும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இனி காலம் செல்லாது. ஆகினால இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே அவர் வரப்போகிறார். எப்படி அவர் வரப்போகிறார் என்றால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பரமேறினாரோ அந்த இடம் பெத்தானியா என்று சொல்லப்பட்ட இடம். பெத்தானியாவிலே ஒலிவ மலை என்று சொல்லப்பட்ட இடத்திலே இயேசு கிறிஸ்து அப்படியே பரமேறினார். பெத்தானியானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஞாபகம் வருதா? பெத்தானியா லாசரு, கரெக்ட்மா? லாசரு, மார்த்தாள், மரியாள், அந்த ஊர் தான் பெத்தானியா. அந்த ஊர்ல தான் இந்த ஒலிவ மலை இருக்குது, வசனம் இருக்குது. லூக்கா 24:50 பெத்தானியா சொல்லப்பட்டிருக்குது. இங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒலிவுமலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெத்தானியா என்கிற சொல்லப்பட்ட இடத்துல, ஒலிவுமலை என்கிற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து பரமேறினாராம். இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு முன்பாக அவர் பரமேறினார். பரமேறின போது 2 தேவ தூதர்கள் தோன்றி இந்த சீசர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், இந்த கலிலேயராகிய மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை இன்னும் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே மீண்டும் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி இந்த சீசர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட அதே போல இயேசு கிறிஸ்து அவர் வருவார் என்று வேதத்திலே நாம் பார்க்க. அவருடைய வருகை குறித்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம். நிறைய இறந்த வீட்டில், துஷ்டி வீட்டில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறது நம்ம கேட்டிருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆரம்பத்தில் சொன்ன கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம், கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழும் போது, கிறிஸ்துவுக்குள் சாட்சியா, உண்மையா, பரிசுத்தமாய், ஆண்டவர் பிரியமாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், வாழ்ந்தவர்கள், மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஆமென், அல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்றால் ஆண்டவருக்கு பரிசுத்தமா, உண்மை, உத்தமமாய், சாட்சியாய், ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவருடைய வருகை எதிர்பார்த்து இருந்த, எதிர்நோக்கி இருந்த அப்படிப்பட்டவர்களை அவர் அழைத்து செல்லும்படியாக மேகங்கள் மேல் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார். அவர்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த பாடலும் ஆரம்பத்தில் பாட, மேகங்கள் நடுவினிலே என் இயேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. இப்படி மத்திய ஆகாயத்திலே மேகங்கள் மேலே இயேசு கிறிஸ்து வருவார். அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் வெளி மீது சொல்லுவாங்க, வலி மீது விழி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆண்டவர் வருவார் என்று சொல்லி அப்படியே அந்த வலி மேல
அப்படியே வெளிவைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை அவர் எடுத்துக்கொண்டு செல்லும்படியாக, அவர் அழைத்து செல்லும்படியாக இயேசுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதை குறித்து ஆண்டவர் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 34, 35, 36 இங்கே ரகசிய வருகையை குறித்து இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ரகசிய வருகை 17ஆம் அதிகாரத்துல, அந்த ராத்திரியிலே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படும், மற்றவள் கைவிடப்படுவாள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ரகசிய வருகை குறித்த ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த ரகசிய வருகை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இரவிலே 2 பேர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஒரே படுக்கையிலே 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான். 2 பேர் அங்கே எந்திரம் திரித்துக் கொண்டிருப்பார்கள், திரித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள் என்று இயேசு சொல்லுகிறார். வயலில் 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 50% ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதாவது ரகசிய வருகையிலே 50-50. இங்க 2 பேர்ல ஒருவர் என்றால் இங்கே 50% பேர் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்ற 50% பேர் கைவிடப்படுவார்கள் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே அத்தனை பேரும் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவோம் என்றால் அதற்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, 7 வருஷம் உபத்திரவ காலம். இந்த உபத்திரமே தாங்க முடியல, இந்த 10 வருஷம் உபத்திரமே நமக்கு தாங்க முடியல. நம்ம படுற பாடு கொஞ்ச நெஞ்சமா. அது போக அங்க 7 வருஷம் பயங்கர உபத்திரம். அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி உபத்திரவம் நிறைந்த ஒரு ஆட்சி, பயங்கரமான உபத்திரம் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு, ஆண்டவருக்காய் வாழ்கிறவர்களுக்கு எந்த அளவுக்கு உபத்திரம் கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு அவர்களை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு வேதனைப்படுத்துவார்கள். அது கொடிய ஒரு காலம். இந்த நாட்களே நம்மால் வாழ முடியல, கஷ்டப்படுறோம். அப்ப அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி மிகவும் கொடூரமாயிருக்கும். இந்த ரகசிய வருகையில தான் அந்தி கிறிஸ்து அதுக்கப்புறம் வெளிப்படுவான். ரகசிய வருகை முடிந்த பின்பு ஆண்டவருடைய சமூகத்திலே அநேகர் பாதி பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதத்தின் வசனப்படி அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுதுதான் உலகம் எங்கிலும் குழப்பம் ஏற்படும். இங்கே ஒரு சிலர் காணோம், இங்க ஒரு 100 பேர் காணோம், இங்க ஒரு 200 பேர் காணோம், இங்க ஒரு 500 பேர் காணோம், இங்க ஒரு 1000 பேர் கூடியிருந்தாங்க காணோம். இப்படி உலகம் எங்கிலும் ஒரு ராப்சரை குறித்து ஒரு படம் கூட வெளியிட்டு இருக்கிறார்கள். அதில் நான் பார்க்கும்போது கணவன் இருப்பார், மனைவி காணாம போயிடுவாங்க, பிள்ளைங்க காணாம போயிடுவாங்க, சில மனைவி இருப்பாங்க, சில கணவன் காணாம போயிடுவாங்க. இப்படி உலகம் எங்கிலும் குழப்பம் உண்டாகும், கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன ஆயிடுச்சுனே தெரியல. உலகம் எங்கிலும் குழப்பம் அடைந்த அந்த சூழ்நிலை தான் அந்தி கிறிஸ்து அவன் வெளிப்படுவான், முழு அதிகாரத்தையும் அவன் பயன்படுத்துவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவன் உலகத்துக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி முதல் 3.5 ஆண்டுகள் அவன் சமாதானத்தை கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த சில வருடங்கள் மிகவும் கொடுமையுள்ள ஒரு ஆட்சி. ஹிட்லர் ஆட்சி சொல்ல, ஹிட்லர் ஆட்சிலாம் ஒண்ணு இல்லை. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு ஹிட்லர் ஆட்சியில 0 தான். அந்த அளவிற்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி கொடுமையா இருக்கும். 7 வருஷ உபத்திர காலம் முடிந்த பின்பு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை வரும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோமே. அப்படி இயேசு கிறிஸ்து எல்லாரும் கண்களுக்கு முன்பாக பகிரங்கமாய் தோன்றுவார். பகிரங்க வருகைக்கு முன்பாக ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. அவருடைய வருகையில நம்ம எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த வருகையில நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது, கைவிடப்பட்டு விடக்கூடாது. அந்த வருகையில நம்ம கைவிடப்படுவோம் என்றால் அதை விட பரிதாபமான நிலைமை வேற ஒண்ணுமே இல்லை. எப்படியாவது அப்படி வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்றால், இந்த நிமிடத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அவரை சந்திக்க நம்ம ரெடியா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். விசேஷமாக நம்ம ஆயத்தமா இருக்கணும். மணவாளன் எப்ப வரப்போகிறார் என்று சொல்லி நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகை இருக்கும். அந்த பகிரங்கை வரும்போது சாத்தானும் அவன் கூட்டத்தாரும் பாதாளத்தில் கட்டப்படுவார்கள். சாத்தானுடைய கூட்டத்தின் ஆண்டவர் கட்டி பாதாளத்தில் அடைப்பார். 1000 வருஷம் ஆண்டவர் அரசாளுவார்.
இயேசு கிறிஸ்து பூமி 1000 வருஷம் அரசாளுவார். கிறிஸ்துவனுடைய அரசாட்சி இருக்கும். 1000 வருஷம் அந்த அரசாட்சி நிறைவடைகிற அந்த நாட்களிலே சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்டபோது சாத்தானோட கிறிஸ்து அங்கே யுத்தம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணி தேவனுடைய அக்கினி இறங்கி அந்த சாத்தான கூட்டத்தையும் கொன்று போடும். அதற்கு பின்பு அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அக்கினி கடலில் தள்ளப்பட்ட உடனே நித்திய நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்லி எல்லாம் பைபிள் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. நித்திய நியாய தீர்ப்பு, இதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்படி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இந்த நியாய தீர்ப்புல தான் அவனவன் செய்த நன்மையான காரியமா இருந்தாலும் தீமையான காரியம் இருந்தாலும் சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நியாயம் கொடுக்கிற ஒரு நாள். அல்லேலூயா. இந்த ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால் அந்த நியாய தீர்ப்புல ஆண்டவர் நிச்சயமா நமக்கு நன்மையான காரியத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இந்த வருகையிலே நாம் எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அதுதான் லூக்கா 21:36 சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம நினைக்கலாம் எப்பொழுது எப்படி பிரதர் ஜெபம் பண்ண முடியும், நமக்கு வேலை இருக்கு, தொழில் இருக்கு, வியாபாரம் இருக்குது, ஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்கு, குடும்பம் இருக்குது, ஊழியம் இருக்குது, எவ்வளவு காரியம் இருக்குது நம்ம நினைக்கலாம். எல்லாம் உண்மைதான். அதன் மத்தியிலும் நம்ம எப்பொழுதும் ஜெப ஆவி உள்ளவர்களாக, எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக, எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்படும் போது அவருடைய வருகையிலே நிச்சயமாக நாம் அவரை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. மார்க் 13:33 சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 13:33 அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபிக்கும் போது நாம் அவருடைய வருகையிலே காணப்பட முடியும். அவருடைய ஆவியானவரோடு நம்ம எப்பொழுதும் இசைந்திருக்கணும். அந்த ஆவியானவரோடு அந்த கனெக்ஷன்ல நீங்களும் நானும் இருக்கும் போதுதான் நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, ஜெப ஆவி உள்ளவர்களாக நம்ம காணப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம எப்பொழுது இணைந்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமான பாதையிலே வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு பிரியமான பாதையிலே, தேவனுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம்தான் செய்ய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், ஆவியானவரே நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால், ஆவியானவர் உங்களை சரியாய் சத்தியத்திலே உங்களை வழி நடத்த ஆவியானவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று யாரு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த வருகையிலே நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியை சார்ந்து கொண்டு அவருக்கு பிரியமானதே நம்ம செய்ய அவரிடத்துல கேட்கணும். ஆவியானவரே, நான் இங்க போகிறது உமக்கு சரியா? ஆண்டவர், இந்த காரியத்தை செய்து உமக்கு பிரியமா? ஆண்டவர், இந்த நபரை பார்ப்பது உமக்கு பிரியமா? இந்த இடத்துல செல்வது உமக்கு பிரியமா? ஆவியானவரை ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சார்ந்து கொண்டு நீங்க செயல்படுவீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை சரியாய் உங்களை நடத்துவார். அவருடைய வருகை வரும்போது ஆவியானவர் நம்மை அப்படியே நம்மளை அலாட் பண்ண வைப்பார். அல்லேலூயா. நம்மளை அப்படியே நம்மளை ஆயத்தப்படுத்தி இருப்பார். அந்த வருகை எப்ப நமக்கு தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் அந்த குறிப்பிட்ட செகண்ட்ஸ், இந்த சிலர் மரிக்கிறதுக்கு முன்பாக, சில நிமிடத்துக்கு முன்பாக அவங்களுக்கு தெரியும் சொல்வார்கள். அவர்களுக்கு தெரியுமா அந்த மரணம் சம்பவிக்க போகுது என்று அவங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் அப்படி அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க, நான் மரிக்க போறேன், நான் சில நிமிஷத்துல சாக போகிறேன், நான் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படி சிலது. ஏன்னா அவங்க தெரியுமா, தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவங்களாம் அந்த காண்பிப்பார்கள் என்று சொல்லி சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஆவியானவர் அவருடைய வருகை எப்போ அந்த சில நிமிடங்கள் நம்மை சரியாய் நம்ம ஆயத்தப்படுத்தி வருகையில் அப்படியே ஒரு செகண்ட் நம்ம அழைத்து சென்று விடுவார். அல்லேலூயா. ஆகையினால தான் ஆவியானவர் சார்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை சார்ந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி நம்மை சரியா நடத்துவார், பரிசுத்தமான பாதையில் நடத்துவார். அன்று பிரியமில்லாத இடத்துக்கு ஆவியானவர் விடமாட்டார். நம்ம ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. நல்ல அபிஷேகத்தை நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தால் நிறைந்திருந்துங்க. நீங்க எப்போ நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், எந்த காரியத்துல இருந்தாலும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே ஆவியானவரோடு இணைந்திருங்க.
பரிசுத்த ஆவியில நிரம்பி இருங்க. பரிசுத்த ஆவியோடு இணைந்து இருக்கும் போது ஆவியானவர் அவருடைய வருகையிலே நம்மை அழைத்து செல்ல உண்மையுள்ளவராய் இருக்க. ஏனென்றால் ரகசிய வருகைக்கு பின்பு ஆவியானவர் பரிசுத்த பூமியில இருக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். வேத பண்டிதர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியனுக்கு அதுக்கு பிறகு வேலை இல்லையா. அதில் அவர் இருக்கிற வரைக்கும் அவரோடு கூட பரிசுத்தமாய் வாழ அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்க செயல்படுத்தும் போது சரியாய் நம்மை ஆவியன் நடத்த ஆவியன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துகிறவர். அந்த அபிஷேகம் நம்மை சகல காரியத்திலும் சரியாய் நம்மை நிதானித்து நம்மை காரியத்தை செயல்படுத்த அந்த ஆவியானவர் அபிஷேகம் நம்மை நடத்த போதுமானதாய் இருக்கிறது. அதனாலே நம்ம ஆவியானவரோடு இணைந்திருக்கும் போதுதான் ஜெப ஆவி உள்ளவர்களாய் நம்ம காணப்பட முடியும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட முடியும். ஆவியானவரோடு இணைந்திருங்கள். ஜெப ஆவி உள்ளவர்களாய் இருக்கும் போது அப்படி வருகையிலே காணப்பட. இரண்டாவது, பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிக்கிறோம். அதில் பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அவருடைய வருகையிலே காணப்பட முடியும். மூன்றாவது, ஆயத்தமாய் நம்ம இருக்கணும். மத்திய 24:44 வாசிப்போமா? மத்திய 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே ஆமா, நீங்களும் நானும் நினையாத நாளிகை வினாடியிலே. அல்லேலூயா. நாளிலும் சரி நாளிகையிலும் சரி, நாம் நினையாத நாளிலும் வருவார், நினையாத நாளிகையில வினாடி. எந்த செகண்ட்ஸ்ல வேணாலும் மத்திய ஆகாயத்தில் இயேசு வரலாம், மேகங்கள் மேல இயேசு வரலாம். ஆகினாலே நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:35 வரைக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே ஓமையா சொல்லுகிறார். லூக்கா 12:35 உங்கள் அறைகள் எப்பொழுதும் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எப்பொழுதும் எரிகிறதாயும் இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. அறைகள் எப்பொழுது கட்டி ரெடியா இருக்கணும். எப்பொழுதும் அந்த டிரெஸ் போட்டு ஆயத்தமா இருக்கணும். நம்ம எப்பொழுது வெளியே வரும்போதுதான் நம்ம நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா வரும், ஆயத்தமாய் வரும். வீட்டுல ரொம்ப ஃப்ரீயா நம்ம ஆண்கள் நாங்க நல்லா லுங்கில தான் இருப்போம், நீங்க பெண்கள் நைட்டில இருப்பீங்க. வெளியே வரும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா ஆயத்தமா வரும். இந்த மாதிரி அறைகள் கட்டப்பட்டதாகும், விளக்கு எப்பொழுது எரிந்திருக்கிறதாகும். விளக்கு எரிந்திருக்க எப்பொழுதும் அந்த முழித்திருப்போம். லைட் எரிஞ்சிருந்தா நம்ம முழிச்சுதான் இருப்போம். சிலர் லைட் எரிஞ்சும் கூட சிலரு, அது ஒரு கிருபை. ஸ்தோத்திரம். என்னதான் வெளிச்சத்துல இருந்தாலும் லைட் எரிஞ்சாலும் நம்ம ஆட்களுக்கு சிலருக்கு தூக்கம். எனக்கெல்லாம் லைட், சின்ன லைட் வெளிச்சம் இருந்தாலும் தூக்கமே வராது. அப்படி அதுக்காக தான் ஊமையாக விளக்கு எப்பொழுது எரிந்திருக்கிறதாகும், விழித்திருங்கள், தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஊமையா சொல்லி எப்பொழுதும் விளக்கு எரிகிறதாகவும் அறை கட்டப்பட்டதாகவும் எஜமான் எப்போது தட்டுவார் ரெடியா இருக்கணும். எஜமான் எப்பொழுது வந்து தட்டுவார் என்று ஆயத்தமா இருக்கிறவர்களை தட்டுன உடனே திறக்கிறவர்களாக, அதே போல நீங்கள் காத்திருக்கிறவர்களாக ஆயத்தமா இருக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் இன்னொரு ஓமையை சொன்னார். 10 கன்னிகைகளை குறித்து 5 புத்தி உள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகள். மத்தேயு 25 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை குறித்து ஒரு ஓமையை சொன்னார். 25 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், அவர்கள் தங்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெயும் வைத்திருந்தார்கள். மீதி 5 பேர் தீவெட்டி வைத்திருந்தார்கள், கையில எண்ணெய் இல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து வர கொஞ்சம் தாமதித்த போது, இன்னும் 5 வருஷம் ஆகும், இன்னும் 10 வருஷம் ஆகும் என்று நம்ம தாமதிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வருவார் சொல்லி நம்ம இஷ்டம் போல இருந்துடக்கூடாது. அதற்கு ஊமையத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சிலர் அப்படி கொஞ்ச நாள் ஆகும் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த நாளிகள் வேணாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். அதற்கு ஊமையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அசட்டையாக சிலர் பாத்தீங்கன்னா அப்படி என்ன செய்தார்கள், 5 பேர் தீவெட்டி வைத்திருந்தார்கள், எண்ணெயோ கையில இல்ல. இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தாமதித்த போது இந்த புத்தி உள்ளவர்களுக்கிட்ட எண்ணெய் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் நானும் போதாமல் இராதபடிக்கு விற்கிறவர்களிடத்துல போய் கடையில போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இவர்கள் விற்கிறவர்களிடத்துல போனார்கள். அவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க, விற்கிறவர்களிடத்துல போனார்கள். அதற்குள்ளாக அங்கே இயேசு கிறிஸ்து வந்து விட்டார்.
எஜமான் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆயத்தமாய் காணப்படணும். அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். 5 வருஷம் போவோம், 10 வருஷம் போவோம் என்று சொல்லி நம்ம அப்படி நிர்விசாரமா இருந்து விடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கூட வரலாம். ஏனால் அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் உலகத்தில் நடந்து முடிந்து விட்டது. இனி காலம் செல்லாது. அன்று சீக்கிரமாய் வரலாம். ஆயத்தம் உள்ளவர்களாக அந்த கன்னிகையில போல நீங்களும் நானும் ரெடியாக ஆயத்தமா இருப்போம் என்றால் அப்படி வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம்.